நேர்கள் அனைவருக்கும் ஆகா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி. ஆகா சீரியலில் ஐஸ்வர்யா, கௌதம் ஆகியோரின் கதை மிகவும் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. ஐஸ்வர்யாவை கௌதம் கொடுமைப்படுத்துகின்ற காட்சியும் இதில் எடுத்து காட்டப்படுகின்றது. ஐஸ்வர்யாவின் மீது கௌதம் சந்தேகப்படுவதும் மற்றும் அவளை பல வகையான இன்னல்களுக்கு உட்படுத்துகின்ற காட்சியும் இதில் காட்டப்படுகின்றது. ஐஸ்வர்யா ஆரம்பத்தில் எவருடைய பேச்சையும் கேட்காத ஒரு பெண்ணாக காணப்படுகின்றாள். பிறகு தன்னுடைய கௌதம் கணவன் உருவங்களுக்கு உள்ளாகியவுடன், தன்னுடைய கணவனின் சுய உருவம் விளங்கியவுடன் பிறகு எல்லோரிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்ற ஒரு பெண்ணாக அவள் மாறுகின்றாள். இதில் ஐஸ்வர்யாவின் அம்மாவின் பாசம் எடுத்து காட்டப்படுகின்றது. ஐஸ்வர்யாவின் அம்மா தன்னுடைய 3 மகள்களும் நல்ல முறையில் குடும்பத்தில் வாழ வேண்டும் நினைக்கின்ற ஒரு பெண்ணாக காணப்படுகின்றாள். தன்னுடைய மகள்களுக்கு ஏற்படுகின்ற கொடூர இன்னல்களிலிருந்து தன்னுடைய மகள்கள் விடுபட வேண்டும் என பல வகையான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற ஐஸ்வர்யாவின் அம்மா ஐஸ்வர்யாவுக்கும் மகாவுக்கும் ஸ்வீட் ஊட்டுகின்ற காட்சியை சூர்யா வீட்டின் மேல் மாடியிலிருந்து ரசிக்கின்ற காட்சியும் இதில் காட்டப்படுகின்றது. ஐஸ்வர்யாவுக்கு அம்மா ஸ்வீட் ஊட்டுகின்ற தன்மையும் மகாவுக்கு அம்மா ஸ்வீட் ஊட்டுகின்ற தன்மையும் இதில் மிகவும் நல்ல முறையில் எடுத்து காட்டப்படுவது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக அமைந்து காணப்படுகின்றது. ஐஸ்வர்யாவின் அம்மா தன்னுடைய மகள்களுக்கு மிகவும் பாசத்துடன் ஸ்வீட் ஊட்டுவதை சூர்யா ரசிப்பது. சூர்யா சொல்கின்றார், மகாவுக்கு இவ்வளவு நாளும் என்னுடன் இருந்த சந்தோஷத்தை விட தன்னுடைய அம்மா ஸ்வீட் ஊட்டுகின்ற சந்தோஷம் மிகவும் பெரிதாக அமைந்து காணப்படுகின்றது என்று அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்துவது. தனது 2 மகள்களான ஐஸ்வர்யா, மகாவுக்கு ஸ்வீட் ஊட்டுகின்ற தன்மை எடுத்து காட்டப்பட்டவுடன் அம்மாவின் பாசம் எல்லோருக்கும் மிகவும் ஒரு உறுதியான பாசமாக, அம்மா இல்லாவிட்டால் 3 பெண்களும் மிகவும் துன்பத்துக்கு உள்ளாகின்ற நிலைமை காட்டப்படுகின்ற அதே நேரம் அம்மா இல்லாவிட்டால் இதில் காட்டப்படுகின்ற விடயம் அம்மாவின் பாசம், கௌதமின் கொடூர பிரச்சினை, தனது 2 மகள்களுக்கும் ஐஸ்வர்யா மகாவுக்கும் உணவு ஸ்வீட் ஊட்டுகின்ற தன்மை, முன்பு எதிரியாக இருந்த ஐஸ்வர்யா தனது குடும்பத்துடன் சந்தோஷமாக சேர்ந்து வாழ்கின்ற தன்மையும் கூட இதில் எடுத்து காட்டப்படுகின்றது. தாத்தா பாட்டியின் சொல்லுக்கு இணங்க கௌதமின் அம்மாவும் ஐஸ்வர்யாவை நல்ல முறையில் கவனித்து அவருக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொடுக்கின்ற காட்சி மிகவும் சுவாரஸ்யமான காட்சி காட்டப்படுகின்றது. சரி, மீண்டும் சந்திப்போம்.